நாம் அவர் ஜனங்கள். உலகம் நிரந்தரமானதே கிடையாது. இது ஒரு தற்காலிக கூடாரம். அப்ப நம்ம தற்காலிகமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கைவேலை இல்லாத ஒரு மோட்ச வீட்டை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த உன்னதமான மோட்ச வீட்டிலே நாம் வாழும்படி அவர் நம்மை அவரோடு கூட எடுத்து செல்ல போகிறார். தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார். அங்கதான் இந்த வார்த்தை, நீ என்னுடையவன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் சொல்றார், see I am a king. நான் எந்த ராஜ்யத்தின் குடிமக்களாக இருக்கிறோம். இதை கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம எதனுடைய குடிமக்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நான் யாரு? I'm a God. நான் அவரது குறித்து பேச, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை. There is no God before me. எனக்கு முன் ஏற்பட்ட தேவன். நிறைய பேர் கேட்கிறாங்க, கடவுள் உலகத்தை படைத்தார், சரி, அதுக்கு முன்னாடி கடவுள், இந்த கடவுளுக்கு முன்னாடி யார் இருந்தா? கடவுளுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தா அப்புறம் எப்படி கடவுள் இவர் கடவுள் ஆக முடியும்? இந்த வருஷத்தோட மோட்டோ டீம் வேர்ஸ் என்னன்னு தெரியுமா? என்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா? இருக்காது. நாம் அவர், we are his people, we are, நாம் அவர் ஜனங்கள். அல்லது அதை இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்லணும், அது ஸ்பெசிஃபிக்காகவே we are his, நாம் அவர் ஜனங்கள் சொல்ல, நாம் அவருடையவர்கள். அதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் அவருடையவர்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்பின் இயேசுவே, உம்முடைய திருவார்த்தைக்கு நேராக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய திருவார்த்தை எங்களை தேற்றவும் ஆற்றவும், இந்த வருடத்துக்கான வழிநடத்துதலை எங்களுக்கு தெளிவாய் தரவும், ஆவியானவர் அதை எங்கள் இருதயங்களிலே எழுதி அவைகளினாலே நாங்கள் முன்னேறி செல்லவும் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில நம்ம எல்லாருமே இந்திய குடிமக்கள் இல்லையா? we are Indian citizens. இந்திய குடிமக்களாக இருப்பதற்கு நம்ம என்ன பிரத்யேகமா என்ன செய்துட்டு இருக்கிறோம்? நம்ம என்ன செய்யறோம்? விசேஷமா என்ன செய்யறோம்? கொஞ்சம் யோசிங்க. டாக்ஸ் கட்டுறோம், ஓகே. ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்க. இது குறிப்பாக இந்திய பிரஜையா இருப்பதினாலே டாக்ஸ் கட்டுறோம். இந்திய பிரஜையா இல்லைன்னா கூட நீங்கள் இந்தியாவில் வாழ்ந்தீங்க, இந்தியாவில் வியாபாரம் பண்ணீங்கன்னா நீங்கள் டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். இந்தியாவில் இருக்கும்போது இந்திய இன்கம் டேக்ஸ் ரூல்ஸின் படி நம்ம இந்த சட்ட ஒழுங்கின்படி நமக்கு செய்ய வேண்டியது. அதுக்கு அப்போ நான் இந்திய பிரஜை என்பதற்கான தகுதி எனக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால், சிம்பிள், நான் இந்தியாவில் பிறந்ததினாலே நம்ம இந்திய பிரஜையாக மாறுகிறோம். ஒருவேளை இப்போ நீங்கள் மத்திய தரைக்கடல் பகுதியில், அதாவது மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு பகுதிகளில் நீங்கள் ஒருவேளை வேலை விஷயமா இங்கேருந்து அங்கே போயிட்டு, யூ ஆர் நாட் அரப், அங்கே இருக்கிறீங்க, ஆனால் அங்கே நமக்கு குழந்தை பிறக்குது, நீ அங்கேயே இருக்கிறீங்க, அங்கே தான் உங்களுக்கு குழந்தை பிறக்குது, அது எல்லாமே நடந்தாலும் நீங்கள் அங்கே குடிமக்களாக, அந்த நாட்டினுடைய பிரஜையாக மாற முடியாது. அங்கே
நீங்கள் அந்த நாட்டினுடைய பிரஜையாக நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தாலும், என்னோட நண்பர் ஒருத்தர் 40 வருஷம் இருக்கார், ஆனால் அந்த நாட்டினுடைய பிரஜை கிடையாது. அவர் பிள்ளைங்க பிறந்து வளர்ந்த அவங்க எல்லாம் வெளிநாடுகளில், சில நாடுகளில் நம்ம பிள்ளைங்க பிறந்தாலும் நீங்கள் அங்கே பிறந்தீங்கனாலே அந்த அந்த பிறப்பின் அடிப்படையில் உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுகிறது. எல்லா நாடுகளையும் அது இல்லை, சில நாடுகள் அது இருக்குது, சில நாடுகளில் அதை இப்போ கொஞ்சம் மாற்றி அமைக்கிறாங்க. சட்ட திருத்தங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவில் அதை திருத்தும்படியான ஒரு சில காரியங்கள் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம இந்திய நாட்டின் பிரஜை என்பதற்கு, இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் என்பதற்கான நமக்கான ஆதாரம் ஒன்று தான். ஏன்னா நம்ம இந்தியாவில் பிறந்ததினாலே நம்ம இந்தியாவினுடைய குடிமக்களாக இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் தற்காலிகமான இந்த உலகம், இது உலகம் நிரந்தரமானதே கிடையாது. கரெக்டுங்களா? இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது கிடையாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் அதை தெளிவாக சொல்லுது. இது ஒரு கூடாரம். இங்கே நாம் தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் பிறகு ஆண்டவர் கைவேலை இல்லாத ஒரு மோட்ச வீட்டை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த உன்னதமான மோட்ச வீட்டிலே நாம் வாழும்படி அவர் நம்மை அவரோடு கூட எடுத்து செல்ல போகிறார். அங்கே யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் வந்து மீண்டும் நான் இருக்கிற இடத்துக்கு உங்களை நான் அழைத்து செல்வேன் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ அங்கே நிரந்தரமாக வாழ போகிறோம். இடைப்பட்ட காலத்தில் இது ஒரு தற்காலிக கூடாரம். அப்போ நம்ம தற்காலிகமாக இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம எந்த நாட்டு அல்லது எந்த கிங்டம், எந்த ராஜ்யத்தின் குடிமக்களாக இருக்கிறோம், இதை கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம எதனுடைய குடிமக்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழுகிற இந்த காலகட்டத்தில் நாம் எப்படிப்பட்ட ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலக பிரகாரமாக இந்திய குடியரசின் பிரஜையாக நம்ம வாழ்கிறோம். அப்போ நித்தியத்தை சார்ந்த பொழுது, நித்தியத்தை பொறுத்த மட்டும் நாம பரலோக ராஜ்யத்தின் அழியாத, கைவேலை அல்லாத, ஒரு நாளும் ஒழியாத, அசைக்கப்பட முடியாத, தானியேல்ல சொல்லியிருக்கிறவனமாக அசைக்கப்பட முடியாத, ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறவனமாக நிரந்தரமான, நிலையான, என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும். அப்போ இந்திய நாட்டின் பிரஜைகளாக வாழும் பொழுது இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு, அதனுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம அதற்கு ஒத்து ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோம். ரொம்ப புரியறதுக்காக அடிக்கடி பயன்படுத்துறது தான். எனக்கு அமெரிக்கா ரொம்ப பிடிக்கும், அதனால அமெரிக்காவில் ரைட் சைடு தான் ரோட்டில் வண்டி ஓட்டுவாங்க. நான் இந்திய பிரஜை தான், ஆனால் எனக்கு அமெரிக்கா ரொம்ப பிடிக்கும், நான் அமெரிக்கா பிரஜையாக மாற விரும்புகிறேன், அதனால நான் இனிமேல் ரோட்டில் எங்கே ஓட்டுவேன்? வண்டியை எங்கே ஓட்டுவேன்? ரைட் சைடில் தான் என் வண்டியை ஓட்ட போகிறேன்னு. ஓட்ட முடியுமா இங்க? அப்போ எந்த நாட்டில் இருக்கிறோமோ அந்த நாட்டின் பிரஜையாக இருக்கும் பொழுது, அல்லது எந்த ராஜ்யத்தின் மக்களாக இருக்கிறோமோ அந்த ராஜ்யத்தின் தன்மைக்கு ஏற்றாற் போல, சட்டத்திட்டங்களுக்கு ஏற்றாற் போல நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறோம். தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், கர்த்தர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார்? அங்கதான் இந்த வார்த்தை, நீ என்னுடையவன் அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் சொல்றார், see I am a king. நான் யாரு? I am a God. நான் அவர் இது குறித்து பேசுகிறார் இந்த அதிகாரத்தில். ஒருவேளை நீங்க பத்திலிருந்து ஏசாயா 43:10 வசனத்திலிருந்து, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை. There is no God before me. எனக்கு முன் ஏற்பட்ட தேவன். நிறைய பேர் கேட்குறாங்க, கடவுள் உலகத்தை படைத்தார், சரி, அதுக்கு முன்னாடி
கடவுள், இப்போ இந்த கடவுளுக்கு முன்னாடி யார் இருந்தா? கடவுளுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தா அப்புறம் எப்படி கடவுள் இவர் கடவுள் ஆக முடியும்? விளக்குதுங்களா? அதாவது ஒருத்தரை படைச்சாதான் கடவுள். நான் உருவாக்குனவங்களாம் கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிறோம். என் தெய்வமே, என் இதய தெய்வமேன்ற மாதிரி. அதெல்லாம் போஸ்டருக்கு தான் செட் ஆகும். யதார்த்த வாழ்க்கைக்கு அது செட் ஆகுமான பொருந்தாது. அப்போ இங்க என்ன இவர் என்ன சொல்றாரு? எனக்கு முன் ஏற்பட்ட தேவன், there is no God before me. ரெண்டு காரியம் சொல்றாரு. எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் ரெண்டு காரியத்தை சொல்றாரு. ஒன்று, நான் ஏற்படுத்தப்படவில்லை. I am not a created being. I am not a created God. நான் உருவாக்கப்படவில்லை. I am a self-existent God. I am God. முதல் காரியம். இரண்டாவது காரியம், எனக்கு முன் வேற, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. அப்போ உங்களுக்கு அப்புறம் நிறைய வருவாங்களா சார்? ஆண்டவரே, உங்களுக்கு அப்புறம் நிறைய கடவுள்கள் வருவாங்களா அப்படின்னு சொன்னா, எனக்கு அப்புறம் கடவுள் அதான் சொல்றேன். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. 11ஆம் வசனம், நானே கர்த்தர். நானே கர்த்தர், என்னை அல்லாமல். I'm not only a God, but I'm also a deliverer. நான் உங்களை ரட்சிக்கிற தேவனுமா இருக்கிறேன். வேற தேவன் இல்லை, என்னை அல்லாமல் உங்களுக்கு ரட்சகர் இல்லை. நானே ரட்சகர். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 13ஆம் வசனம், நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். நாட்கள், காலங்கள், நாட்கள் அப்படின்னு சொன்னா, even before the time existed I was. நாட்கள் உருவாகுவதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன். என் கைக்கு தப்பு வைக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் இல்லை. இந்த தேவனுடைய, இந்த ராஜ்யத்தினுடைய குடிமக்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். விளங்குதுங்களா? இப்ப எப்படிப்பட்ட தேவன்? இந்த ராஜாவினுடைய, இந்த ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்து சொல்லுகிறார், நீ என்னுடைய. நம்ம சாதாரணமாக யோசிச்சு கூடாது. யார் நான்? நான் தேவனுடையவன். நான் தேவனுடையவள். மகா பெரிய தேவனுடைய சுதந்திரவாளி. என்னுடைய, அதாவது இத்தனை பெரிய கடவுள் நம்மை அவருக்கு சொந்தமாக எண்ணுகிறார் அப்படின்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிச்சு பாருங்களேன். அவர் சொல்றார், எனக்கு முன்னாடி இல்லை, எனக்கு பின்னாடி இல்லை, நான் தான், ஐ எம் ஆல் மைட்டி, நான் தான் உங்களை நான் ரட்சிக்கிற தேவன், நான் சர்வ வல்லவர், என்னை போல வேறு தேவன் இல்லை, நீங்க என்னுடையவர்கள். இப்ப யோசிங்க, என்னை போல இல்லை, நான் நினைச்சதை யாரும் தடுக்க முடியாது, நான் செய்யறதை யாராலையும் தடுக்க முடியாது, என்கிட்ட இருந்து காப்பாற்றவும். உன்னை நான் மீட்கும்படி திட்டம் கொண்டேன், ஆனால் நான் உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்களை யாராலையும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது, என்கிட்ட இருந்து காப்பாற்றவும் முடியாது. ரெண்டு பேர் ஏன் இதை சொல்லுகிறார்? முந்தின பகுதிகளை நம்ம அதை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்ல, இந்த தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த தேவன் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுங்களா? இப்போ ஐயா இதெல்லாம் சூப்பரா இருக்கு, ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு, நான் தேவாதி தேவனுடைய பிள்ளை, நான் அவருக்கு சொந்தம். அப்போ அந்த வாழ்க்கை எனக்கு நம்பிக்கையை கொடுக்குது, அது எனக்கு விசுவாசத்தை கொடுக்குது, முன்னேறி செல்வதற்கான உந்துதலை கொடுக்குது. அப்படின்னும் போது 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அருமையான வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? just listen to me, just listen to me. நான் சொல்றதை கவனிங்க. நீ தண்ணீர்களை நடக்கும் போது நான் உன்னோட கூட
அவர் சொல்றாரு, நீ என்னுடைய ஜனமாக இருப்பதினாலே உனக்கு தடைகளோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ வராம இருக்க போறது கிடையாது. இயேசு கிறிஸ்து இதை சொன்னார். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம், இந்த உலகம் என்னை பகைத்தது, ஆகினாலே இந்த உலகம் உங்களையும், இந்த பாவத்தின் அதிபதியினுடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய உலகம் உங்களையும் என்னையும் பகைக்கும். அப்படியே ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட், உலகமே எனக்கு எதிரானதுன்னு இல்லை இல்லை இல்லை. பிசாசின் அதிகாரத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உலகம், அந்த துன்மார்க்க உலகம் நம்மை என்ன செய்ய போகுது? ஏன் பகைக்குது? ஏன் அவங்களுக்கு அது பிடிக்கல? அவர்களுடைய அந்தரங்கம் வெளியரங்கம் ஆக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒளியை அவர்கள் பகைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்ப நம்ம ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இந்த உலகம் நமக்கு நேச்சுரலாவே ஒரு ரிபெலியனா எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம சந்திக்க போகிறோம். உலகத்தில் உபத்திரவம் உண்டு இப்போ. ஆனா இது ஒரு யாத்திரை. இது எதை காண்பிக்குது? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது முதலாவது காரியம் அவங்க சந்திச்சது செங்கடல். அதை தான் அங்க ஊமையாக சொல்லுகிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். செங்கடலை பார்த்து பயந்து இருக்கிறியா? வழி இல்லையா? நான் உன்னோட கூட இருப்பேன். தண்ணி இருக்கும், ஆனா நீ வெட்டாந்தரையில நடந்து போவ. ரெண்டாவது சொல்றாரு, அதோட முடியல. அதன் பிறகு அவங்க யோர்தான் ஆற்றை கடக்க, அவங்க வாக்குத்தத்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு யோர்தான் ஆற்றை அவர்கள் கடக்க வேண்டியது இருந்தது. அப்ப நீ யோர்தானை கடக்க நேரிடும், அப்பவும் நான் உன் கூட இருப்பேன். அவைகள் உன்மேல் கரை புரண்டு ஓடுதுப்பா. காட்டாற்று வெள்ளம், யோர்தான்ல கரை புரண்டு வெள்ளம் ஓடிக்கொண்டு இருக்குது. இந்த வெள்ளம் பயங்கரமா ஓடும், ஆனா அது உன் மேல புரள்வதில்லை. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோட கூட இருக்கிறேன். அநேக எதிர்ப்புகளும் அநேக போராட்டங்களும் இல்லை, அக்கினி ஜுவாலை போன்ற எதிர்ப்புகளும், ஒருவேளை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நெருப்பில் தூக்கி எரிந்தது போல ஒரு அனுபவத்திற்குள்ளாக கடந்து வந்தாலும் கர்த்தர் நம்மோட அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, நீ வேகாதிருப்பாய். ஏன் தெரியுமா? நாட் பிகாஸ் யூ ஆர் கிரேட், பிகாஸ் யூ பிலாங் டு மீ. நீ பெரிய ஆளுன்றதுனால கிடையாது. There is no magic in you and me. நம்மில்லை, உங்களிலும் என்னிலும் எந்த பெரிய ஒரு மந்திரமோ தந்திரமோ மாயமோ இல்லைங்க. எதுல இருக்குது தெரியுங்களா? மந்திரமும் மாயமும் எதுல இருக்குது தெரியுங்களா? வல்லமையும் ஆற்றலும் நாம் யாருடையவர்கள் என்பதில் இருக்குது. நாம் தேவனுடையவர்களாக இருக்கிறபடினாலே, இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். அதனால இவைகள் வரலாம், பயப்பட வேண்டாம். He will guide. அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை சுதந்திரத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார். மூன்றாவது வசனம், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேலே, உன்னை நான் ரட்சிப்பேன். விசுவாச இஸ்ரவேல் சந்ததியே, கர்த்தர் நான் உன் இரட்சகராகிய தேவன் என்று சொல்லி விளம்புகிறார். அதன் பிறகு சொல்கிறார், உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றார். இதை யோசிக்கிறேன் நான். You are precious to me, therefore you are honored. அவர் என்ன சொல்றாரு? நீ எனக்கு, என் பார்வைக்கு. முதல்ல நம்ம பார்வைக்கு நாம் அருமையா தெரிகிறோமா? நம்ம பார்வைக்கு நாம் அருமையா தெரிகிறோமா? when I say பார்வை, கண் பார்வையை குறிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு அருமையானவன். you are precious. because you are precious, நீ அருமையானபடினாலே, நீ என்னிடத்துல கனம் பெற்றபடினாலே நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும், உனக்கு ஈடாக, உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும், I will do anything for you.
உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏன் தெரியுமா? நீ எனக்கு நீ என்னுடையவன் மாத்திரம் இல்லை, நான் உன் ரட்சகர் மாத்திரம் இல்லை, நீ அருமையானவன், நீ அருமையானவள், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னிடத்தில் கனம் பெற்று இருக்கிறாய், நான் உன்னை சிநேகிக்கிறேன், ஆகினாலே உனக்காக நான் எதையும் செய்வேன், எதையும் செய்வேன். ஏன் தெரியுமா? என்னுடைய அன்பு அவ்வளோ பெரியது. 5ஆம் வசனம், இந்த தேவன் இவ்வளவு நம்மை நேசிக்கிற தேவன் சொல்ல, பயப்படாதே. இந்த தேவன் என்ன சொல்றாருங்க? பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன் சந்ததி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இப்போ எனக்கு கேள்வி அது அதிகமாக என் மனசில் ஓடிக்கொண்டே இருக்கிற கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர் ஆஃப் மை ஜெனரேஷன்? நம்ம எப்போவுமே நாளைக்கு என்ன பண்ணுறதுன்றதான் யோசிப்போம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது, ஒரு மாதத்துக்கு காசு இருக்குது, அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறோம், இதுதான் நம்ம சிந்தனையில். என்னுடைய சிந்தனை எப்பவுமே தலைமுறையை குறித்ததான சிந்தனையாகவே இருக்கும். இப்போ என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படியா இருக்க போகுது, நான் அடிக்கடி யோசிப்பேன். 10 வருஷம், இன்னிலேருந்து 10 வருஷம் என் மகளுக்கு திருமணம் ஆயிருக்கணும், என் பையன் வாழ்க்கையில் செட்டில் ஆயிருக்கணும். அட்லீஸ்ட் வில் பி மார்ச்சிங் டுவர்ட்ஸ் தட். எங்களுக்கு வயசாகிட்டு இருக்கோம். இன்றைக்கு நாங்கள் ஊழியராக சபை நடத்தி கொண்டு இருக்கிறோம், சில காரியங்களில் நாங்கள் இன்வால்வ்டாக இருக்கிறோம். என்ன நடக்க போகுது, அடுத்தது பிறகு என்ன செய்வோம், இப்போ அடுத்த தலைமுறையை நான் எப்படி பார்க்கிறேன், அந்த சூழ்நிலையில் இந்திய அரசியல் எப்படி அமைய போகிறது, தேவ ராஜ்யம் எப்படியாக கட்டமைக்கப்படும், இப்படிப்பட்ட சிந்தனைகள். இது நீங்கள் இப்போ நாளைக்கு குறித்து பார்த்தீங்கன்னாலே பயமாக இருக்குதுன்றோம். நம்ம நாளைய குறித்து யோசிச்சாலே பயமாக இருக்குது. நீங்கள் இன்னும் 40 வருஷத்துக்கு அப்புறம் யோசிச்சிங்கன்னா மயக்கம் மட்டும் விழுந்துருவோம். கரெக்டா? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன் சந்ததியை கிழக்கில் இருந்து வர பண்ணி உன்னை மேற்கில் இருந்து கூட்டி சேர்ப்பேன், நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி. எப்படி பேசுறாரு பாருங்களா. ஐயோ செல்லம் கண்ணு பட்டு அப்படி கொஞ்சறாரியா, புரியுதுங்களா அது உங்களுக்கு? நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி, என்ன வித்தியாசம், உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். He says, hey, my goodness and my faithfulness is not only limited to you, it is for your generations. என்னுடைய நன்மையும் என்னுடைய உண்மையும் உனக்கு மாத்திரம் இல்லை, உன் சந்ததிக்கு உரித்தானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னோடு கூட இருப்பேன்பா, உன்னோடு கூட இருப்பேன். நீ இந்த உலகத்தில் இல்லாம போயிடலாம். நான் சொல்றது விளங்குதுங்களா? இந்த உலகத்திலே நீ இல்லாம போயிடலாம், நீ என்னோட கூட இருப்ப. அப்பவும் இந்த உலகத்தில் நீ இருக்கும் பொழுது நான் உன்னோட கூட இருப்பேன். உலகத்தின் இந்த யாத்திரையை நீ முடிக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன். உன் சந்ததி இருக்குது பாத்தியா, அந்த சந்ததியை சொல்றாரு என் குமாரர். Hey, you definitely don't even see your generation, do you? என்னிலிருந்து 4வது தலைமுறையை நான் காண்பதில்லை. நான் மிஞ்சி போனா என் மகளை பார்ப்பேன், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்க்க முடியும் என்னால. ஒருவேளை அவர்களுடைய பிள்ளைகளை பார்க்க முடியும். மேக்சிமம் 3 தலைமுறை. 4வது 5வது தலைமுறையை பார்ப்பதற்கு இங்க நம்ம யாரும் இருக்க மாட்டோம். ஆனா அந்த 4வது 5வது தலைமுறையை அவர் சொல்லுகிறார், என் குமாரர் என் குமாரத்தி, I will take care of them. அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அவங்க எப்படி தெரியுமா, என் மகிமை, என் சிருஷ்டிப்பு, என் படைப்பு, நான் உருவாக்கின என் செல்லங்க. Nobody can stand. Nobody can stand. This is God's promise for you and for me. இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். நீங்களும் நானும் அவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ரோமர் 8:32 சொல்லுகிறது, தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராதபடிக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? He loves you. He loves you. தம்முடைய சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்கல, கேளுங்க, நான் மகிமைப்படும்படிக்கு நான் அதை செய்வேன்னு சொல்றார். என் பிள்ளைங்கள்ல நம்ம அடிக்கடி நம்ம மனநிலை என்ன தெரியுமா, நம்ம சில நேரங்களில் நமக்கு நான் இதை செஞ்சா நீ எனக்கு அதை செய்யணும், நான் ஜெபம் பண்ணனா ஆண்டவரே நீ என்ன ஆசீர்வதிக்கணும், சரியா, இல்லை என்னோட தேவையை நீ கொடுக்கணும். We are trying to get into a transactional relationship. We are having a business deal with God. But God says, no, I'm not here. I'm not interested in your business transaction. I'm not transactional with you because I am your transaction. You can't do business. நீ எதுவும் பண்ண முடியாது. உனக்காக நான் என்னையே கொடுத்துட்டேன், உனக்காக நான் எதையும் செய்வேன், சரியா? ஆனா என்கிட்ட பிசினஸ் பேசாத. I want you to call me அப்பா, என் அப்பான்னு கூப்பிடு, என்னோடு கூட உறவில் இருக்கணும். God wants us to enjoy that close proximity with him. God wants us to belong to him. அவருடைய பிள்ளைகளாக அவரை சார்ந்து இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நோ டிரான்சாக்ஷன். இதை கொடுத்தா நான் அதை செய்வேன் ஆண்டவரே, நோ. அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்து விட்டார். நமக்காக அவர் எல்லாவற்றையும், அவருடைய அன்பை நம்ம உணர்ந்து இருக்கிறோமா? கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. எட்டாம் வசனம் 9ஆம் வசனம், கண்கள் இருந்தும் குருடாய் இருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடாய் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்த்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்பவைகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். இவ்வளவு நேரம் என் பிள்ளைங்கன்னு பேசிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்து போடுறார். ஹே, there is going to be a group of people, கண்ணிருந்தும் காணாதவர்கள், காதுகள் இருந்தும் கேளாதவர்கள். அவங்க கடவுள் இல்லை, இது கடவுள் இல்லை, என்ன பெரிய இயேசு என்ன சொல்றாரு. ஓகே, ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறாரு. வாங்க எல்லாரும் வாங்க, ப்ரூவ் பண்ணுங்க, யதார்த்தமா ப்ரூவ் பண்ணுங்க. எப்படிங்க யதார்த்தம்னா புரியுதா? you have to prove, not just theoretically. ரொம்ப ஒரு கொள்கை ரீதியான நிரூபணம் கிடையாது. நான் தான் கடவுள், என்னை என்று கடவுள் நீ ப்ரூவ் பண்ணுன்றார். there is no other God who challenges. இப்படிப்பட்ட ஒரு சவால் கொடுக்கக்கூடிய எதையும் யாரையுமே நம்ம பார்க்க முடியாது. சொல்ற, நான் எல்லாரும் வரட்டும். அப்படி வந்த பிறகு அப்பதான் நீங்க 10ல் இருந்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும். அவங்க எல்லாம் வரட்டும், அவங்க சாட்சியை கொண்டு வரட்டும், அவங்க சாட்சிகளை கொண்டு அவங்க யார் என்பதை நிரூபிக்கட்டும். நான் பொய்ன்னு நிரூபிக்கட்டும், நான் இல்லைன்னு நிரூபிக்கட்டும், அவங்க கடவுளை நிரூபிக்கட்டும். சரிங்களா? நானே அவர் என்று, யாரு? நானே கடவுள் என்று அவர்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு இந்த கண் இருந்தும் காணாதவர்களும் காது இருந்தும் கேட்காதவர்களால் அவங்க என்ன செய்யணும்? நம்முடைய சாட்சியை பார்த்து அவங்க விசுவாசி ஆகணும். நம்முடைய சாட்சியினாலே அவர்கள்
விசுவாசிக்கும்படிக்கு நீயும் என் தாசனும் நான் தெரிந்து கொண்ட நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பன்னிரெண்டாம் வசனத்தின் கடைசி பகுதி, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். இந்த அன்பின் தேவனுக்கு அவர் நம்மை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். தண்ணீர்களை கடக்கும் பொழுதும், ஆறுகளை கடக்கும் பொழுதும், அக்கினி ஜுவாலையை கடந்து வரும் பொழுதும் அவர் நம்மோடு இருந்து ஜெயத்தை தருவார். அவர் நம்ம பிரியமாக அருமையாக எண்ணுகிறார். என் செல்லம், யூ ஆர் precious to me. உனக்காக நான் எதையும் செய்வேன் என்று சொன்ன தேவன் இல்லை, ஏசாயா 43 உனக்கு பதிலாக எகிப்து கேபாவையும் கொடுத்தேன்னு சொன்னவர் உங்களுக்காக எனக்காக தன்னையே கொடுத்தார். உங்களுக்காக எனக்காக தன்னையே சிலுவை மரத்திலே பலியாக எல்லாவற்றையும் அவர் எதையுமே விட்டுறல. எதை வேணாலும் உங்களுக்காக தருவதற்கு, எனக்காக தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். புரியுதுங்களா? He loves us. அவ்வளோ நேசிக்கிறார். நாம் அவருடைய ஜனங்கள். அப்போ அந்த தேவனுடைய அன்பை ருசி பார்த்து அந்த அன்பிலே திளைத்து வாழுகிற தேவ பிள்ளைகளாக அவரிலே நிலைத்திருந்து கனி கொடுக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அவருடையவர்களாக நாம் வாழும் பொழுது, அதுதான் சொன்னேன், ராஜ்யம். இப்போ இந்தியாவிலே நான் வாழ்வதற்கு எப்படி இந்தியாவின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழுகிறேனோ அப்படியாக தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்ம 2 காரியத்துக்கு உடன்படுறோம். ஒன்று இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்களுக்கு, இந்த உலகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு. 2வது தேவ ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களுக்கு. ஒருவேளை அப்போ சார் இந்த சட்டத்திட்டம் எதிராக இருக்குமா? இல்லவே இல்லை. தேவ ராஜ்யம் இந்த நாட்டை இன்னும் பண்படுத்தும். தேவ ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்கள் 2 தான் சொன்னார் ஆண்டவர் பிரதான கற்பனை. நீ தேவனிடத்தில் அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல எல்லா பிரச்சனைக்கான முடிவு அங்கே வந்துடும். அப்படிப்பட்ட தேவ ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம் வாழ்வையும் தேசங்களையும் செம்மைப்படுத்துவார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். நம்மை கொண்டு அநேகரை, கண்ணிருந்தும் காணாதவர்களும் காது இருந்து கேளாதவர்களும் ஆகியவர்களை அழைத்து வருவார். ஆயத்தமாக இருப்போம், சாட்சியாய் வாழ்வோம், தேவனோடு வாழ்வோம், கிருபை பெற்றவர்களாய் வாழ்வோம், அருமையானவர்களாக. காலையில் நைட்டு படுக்கும்போது யோசிச்சுக்கோங்க, ஐ எம் காட்ஸ் செல்லம். ஜஸ்ட் சே தட், நான் கர்த்தருடைய செல்லம். காலையில் எந்திக்கும் போது ஹாய் செல்லம், எந்திரிங்க. Enjoy that. Enjoy that. Enjoy that. And when you live that life, I am sure God is going to take you to heights. பெரிய காரியங்களை, உயர்வான வாழ்வை நமக்கு தேவன் கட்டளையிட்டு தருவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் இயேசுவே, உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக எங்களை தருகிறோம். எங்கள் மேலே நீங்கள் காண்பிக்கிற அன்பு எவ்வளோ பெருசுப்பா. நீ அருமையானபடினாலே நானும் உன்னை நேசித்தேன்லாம் சொல்லியிருக்கேன், என்னை சிநேகிக்கிறேன்லாம். யூ ஆர் precious to me. ஆகினாலே நீ கனம் பெற்றாயின்னு எங்களை நேசிக்கிறீங்களா? அந்த அன்புக்காக நன்றி. இந்த அன்பின் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ அப்பா எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். சாட்சியாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.